ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரிலாம் தோடு வாங்கணும் அப்படின்னா வேஸ்டேஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு ஐடியாக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ்னால் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் இருக்கும், நம்ம வந்து போயிட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இல்லை, நேரில் போயிட்டு வாங்கும்போது வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றாங்க நிறைய ஷாப்ஸ்ல அப்படின்றது வந்து காமனா எல்லாருக்கும் இருக்கு. அது வந்து நான் இப்போ அமௌண்ட்ல சொல்றேன். இப்போ 18%, 20% இப்படி சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு வந்து அது அதிகமாகவும் தெரியுது, சிலருக்கு வந்து கம்மியாகவும் தெரியுது. பிளஸ் வந்து வேஸ்டேஜ் எப்படி எங்களுக்கு கால்குலேட் பண்ணி பாக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நான் வந்து செப்பரேட்டா வீடியோவே போட்டிருக்கேன், மொபைல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வேஸ்டேஜ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, இந்த நகைக்கு இதுதான் வேஸ்டேஜ் அப்படின்றத நம்ம எப்படி வந்து கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது அந்த இதுக்கு வேலைப்பாடு எவ்வளோ இருக்கு, இதுக்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ கொடுக்கலாமா அப்படின்றத பொறுத்து நம்மளே வந்து ஒரு கெஸ் பண்றது தான். ஜிஎஸ்டி 3%ன்றது எல்லா ஷாப்ஸ்லயுமே காமன் தான். நீங்க கோல்டு வாங்கினாலும், சில்வர் வாங்கினாலும், பிளாட்டினம் வாங்கினாலும் நம்ம 3% கொடுத்து தான் வாங்குறோம். இந்த மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு ஷாப் வந்து டிஃபர் ஆகும். இதுக்கு வந்து எந்த ரெகுலேஷனுமே கிடையாது. ஷாப் அவங்களே பார்த்து ஃபிக்ஸ் பண்றது தான் இந்த வேஸ்டேஜ் மேக்கிங் எல்லாமே. ஒரே டிசைன் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா சில ஷாப்ஸ்ல ரொம்ப வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும், சில ஷாப்ஸ்ல வந்து கம்மியாக இருக்கும். அது போல தான் அது 2 தோடு வந்து நான் ரீசெண்டா இல்ல, ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது இருக்கு. அதோட பில்லும் இருக்கு. எப்படி எந்த மாதிரி தோடுக்கு வேஸ்டேஜ் கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். நாளுக்கு நாள் வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. 30% குறையும், 15% குறையும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா எதுவுமே குறையல, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஏறும்போது அதிகமா ஏறுது, டவுன் ஆகும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் ஆகிற மாதிரி இருக்கு. பிலோ 9000 வரதே வந்து கஷ்டம் அந்த மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் படி பாத்தீங்கன்னா நாளைக்கு கோல்டு ரேட் கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் நம்ம என்ன இருக்குன்னு. இன்னைக்கு 22 கேரட் கோல்டோட ரேட்டு 9210 ரூபாய். இப்போ வந்து 1 கிராமுக்கே கொஞ்சம் கம்மி, அதாவது 850 மில்லிகிராம்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா, 1 கிராமுக்கு ஒரு 140 மில்லிகிராம் கம்மியா ஒரு இயரிங்கும், 3 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமா ஒரு இயரிங்கும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த 3 கிராம் இயரிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டெய்லி வியருக்கு வாங்கும்போது எப்பவுமே நீங்க கேஸ்டிங் மாடல் மாதிரி வாங்குங்க. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 15% அபோவ் தான் இருக்கும். ஷாப்புக்கு ஷாப் ஆனா டிஃபர் ஆகும். பட் வந்து உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பின்னாடி வந்து ஸ்க்ரூவும் நல்லா இருக்கிற மாதிரி, டைட்டா இருக்கிற மாதிரி நீங்க பார்த்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. கேஸ்டிங் மாடல் அப்படின்னு சொன்னாலே அவங்களே வந்து தருவாங்க, டெய்லி வியருக்கு இது யூஸ் பண்ணலாமா. சில மாடல் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வியருக்கு யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுவே 4 கிராம்ஸ்லயே கொஞ்சம் பெருசா வாங்கும்போது அது டெய்லி வியருக்கு வந்து நல்லா இருக்காது. நமக்கு முடியல இந்த மாதிரி மாற்ற மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நீங்க பார்த்துதான் வந்து சூஸ் பண்ணணும். இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு போட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 16%, 17 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணி 15க்கு வந்து கம்மி பண்ணி வாங்கியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு காதுக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, குழந்தைங்க போடுற இயரிங். ஸ்கூல் போற கிட்ஸுக்குலாம் திருகாணி போட்டு திருகாணி அவுந்துரும், இந்த மாதிரி இஷ்யூ இல்லாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வாங்கி போடலாம். பிலோ 1 கிராம்ஸ்ல போடும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காதுக்கும் வந்து இழுக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் இருக்காது, திருகாணி மிஸ் ஆகுது இந்த மாதிரி இஷ்யூஸும் இருக்காது. நம்ம வந்து பெரியவங்க வந்து சைடு காதுல போடுவாங்க இல்லையா, அந்த செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா பிலோ 1 கிராம்ஸ்ல உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன் வந்து இருக்கு. இப்போ வந்து இதுக்கு வந்து 16.36% வந்து வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இதுக்கு. இப்போ நீங்க 1 கிராமுக்கு போயிட்டு ஒரு இயரிங் வந்து வாங்குறீங்க அப்படின்னா 10% வேஸ்டேஜ் அப்படின்னு போடுறாங்கன்னா அதுக்கு வந்து 921 ரூபாய் வரும் வேஸ்டேஜ். இந்த கோல்டோட ரேட், அதாவது 1 கிராம் மெட்டல் வேல்யூ பிளஸ் இந்த வேஸ்டேஜ் போட்டு நமக்கு 3% ஜிஎஸ்டி போடுவாங்க. அதுதான் நமக்கு வந்து டோட்டல் பில்லுல வரும். இந்த 2 இயரிங்க்கும் இந்த வேஸ்டேஜ் வந்து அதிகமா இல்ல கம்மியா இல்ல கரெக்டான வேஸ்டேஜ் தானா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து சில சமயம் கிராம்ஸ்ல நமக்கு வருது வேஸ்டேஜ், சில சமயம் வந்து அமௌண்ட்ல வருது. இதை வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 3.151 அந்த கிராம்ஸ்ல வந்து ஒரு இயரிங் வாங்கியிருக்கோம். வந்து 3.151 இன்டூ போட்டு அன்னைக்கு கோல்டு ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 7555 ரூபாய். இந்த ரேட்டை நீங்க போட்டு இன்டூ வேஸ்டேஜ் வந்து 15
அன்னைக்கோட கோல்டோட ரேட் வந்து போட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து வந்துடும். இதுல வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்ட்டு போட்டு 15.07% போட்டிருந்தாங்க. அப்ப எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 3587.5, அதாவது 3588 ரூபாய் இங்க வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் போடணும். இல்ல எனக்கு கிராம்ஸ்ல சொல்லுங்கன்னா 3.155 கிராம் இன்டூ போட்டுக்கோங்க. இன்டூ போட்டு வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 15.07% போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கிராம்ஸ் வேஸ்டேஜ் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0.4748 இந்த சம்திங் கிராம்ஸ் வந்து நம்ம வேஸ்டேஜா கொடுக்கணும். இது வந்து கிராம்ஸ்ல வேஸ்டேஜ் வருது. இது அமௌண்ட்டுக்கு மாத்தணும்னா இதை அப்படியே இன்டூ போட்டு அன்னைக்கு கோல்டோட ரேட் என்னவோ அதை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்ல வந்துடும். 3587 ரூபாய். இப்போ 1 கிராம்ல இயரிங் ரிங் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னா 10% வேஸ்டேஜ்ல வாங்கும்பொழுது உங்களுக்கு 10,500 ரூபாய் கிட்ட வருது. இதுவே 2 கிராம் வாங்கணும் அப்படின்னா இது அப்படியே நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். 21,000 கிட்ட வரும். இப்போ 3 கிராம்ஸ் அப்படின்னா ஒரு 32,000 அந்த மாதிரி வரலாம். 4 கிராம்ஸ் நீங்க வாங்க போகும்போது நியர்லி 40,000 கிட்ட வரும். வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 10% வேஸ்டேஜ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா. இல்ல நான் அபோவ் 10% வேஸ்டேஜ்ல பண்ண போறேன் அப்படிங்கும்பொழுது இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து இப்ப நியர்லி 1000 இருக்கு இல்லையா? இப்ப 20,000 நீங்க 20% வேஸ்டேஜ்ல வாங்கும்போது இந்த வேஸ்டேஜ் வந்து 2,000 ருபீஸ்க்கு கொஞ்சம் கம்மியா வரும். இந்த மாதிரி தான் வந்து டிஃபர் ஆகும். இதுவே வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இப்ப 9,210 இன்டூ 20%ன்னு போட்டுக்கோங்க. அதுல 20%ன்னு பார்க்கும்போது 1,842 ரூபாய் உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும். பிளஸ் இந்த வேல்யூ அந்த 1,842 பண்ணிட்டு 3% கிட்ட நீங்க வேஸ்டேஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த 1,000 ருபீஸ், இந்த 3,500 ருபீஸ் இருக்கு இல்லையா? இதை சேவ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து சீட்டு போட்டு நகை வந்து பர்ச்சேஸ் பண்றது. இதுவே அமௌண்ட் பெருசாகும் போது, கிராம்ஸ் அதிகமாகும் போது இன்னமும் இந்த அமௌண்ட் வந்து அதிகமாகும். ஸோ இந்த வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நகை சீட்டு போட்டு நகை பர்ச்சேஸ் பண்றோம். இப்போ 18% வரைக்கும் எல்லா ஷாப்ஸ்லயும் வேஸ்டேஜ்க்கு ஃப்ரீ கொடுக்குறாங்கன்னா பஸ் கோல்டோட ரேட்டு பிளஸ் வந்து ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணா போதும். இந்த வேல்யூ அடிஷன் அப்படின்றத நம்ம பே பண்ண தேவையில்லை. இந்த சார்ஜஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் சீட்டு போடுங்க அப்படின்னு வந்து சொல்றது. இப்ப கம்மியான கிராம்ஸ்னா நீங்க போயிட்டு எடுக்கலாம். இல்ல வந்து நான் வெயிட் பண்ணி சீட்டு போட்டு எடுக்கிறேன் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்க கோல்டு வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சில்வரும் வாங்கி சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில்வரோட ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 120 ருபீஸ் இருக்கு. இன்னமும் ஃபியூச்சர்ல வந்து சில்வரோட தேவை அதிகமா இருக்கிறதால ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தங்கம் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெள்ளியும் வாங்கி சேவ் பண்ணி வைங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெனிஃபிட்டா இருக்கும். நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. சில்வர் மாத்தும் போது 30% கிட்ட வந்து லெஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அது வந்து சில்வர் நகைகளுக்கு மட்டும்தான். காயினா மாத்தும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து லெஸ் பண்ணி எடுக்கிறது கிடையாது. சேம் ஷாப்லயே வாங்கி சேம் ஷாப்ல கொடுக்கும்போது 1% என்னவோ தான் லெஸ் பண்றாங்க. மற்ற ஷாப்ல வாங்கியிருந்தாலும் 5 to 7% தான் லெஸ் பண்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மிந்த்ரால கூட தனிஷ்கோட காயின்ஸ்க்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஒரு கூப்பன் கோட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை அப்ளை பண்ணீங்கன்னா 5 கிராம் காயின் வந்து 540 ருபீஸ்க்கே கிடைக்குது. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி சில்வரும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.